பாட்டி இவங்க வர மாட்டாங்க பாட்டி. நீங்க வாங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவ உங்ககிட்ட தானே சத்தியம் பண்ணா, அப்ப நீங்களே வந்து பார்த்தா தானே உண்மை தெரியும். வாங்க பாட்டி. பாட்டி வாங்க பாட்டி. வரேன். வா. உங்களுக்கு என்ன இப்போ சாரி செலக்ட் பண்ணணும் அவ்வளவுதானே? நான் வரேன், வாங்க. வா ஜோதி அண்ணே, அந்த சேலையில எடுத்து போடுங்க. ஜோதி வா. ஹாய் மதனி, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. சீக்கிரம் சாரி செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இத பாருங்க, என் மருமவ என்ன புடவை கேட்கறாளோ அத்தனை எடுத்து போடு. பாருங்க நல்லதா செலக்ட் பண்ணு. நான் எப்படி பாரு. அதோ அந்த பக்கம் இருக்கு, அதையும் எடுத்து போடுங்க. ஜோதி இத பாரு, நல்லா இருக்குல்ல? அம்மா நல்லா இருக்குது. வேற பாப்போமா? இது என்ன பிரதர், சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதுவும் என்னை காதலிக்கிற பொண்ணு ஜோதி கையால. கொஞ்ச நேரத்துல அவ கையில காலையும் சேர்த்து உரிக்கிறதுக்கு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க பிரதர். அது அது கொடுங்க. நல்லா இருக்கா? எங்க நல்லா இருக்கா? எனக்கு எதுக்கு வச்சு காட்டுறீங்க? பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நீங்க அதை எடுங்க. இத வச்சு பாக்குறேன். கலர் நல்லா இருக்குல்ல? எனக்கு எதுக்கு அத்தை? ஐஸ்வர்யா கிட்ட கேட்டு எதுவும் பேசாத, உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு. அத்தை எனக்கு என்ன ஏமா அந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு கூட்டிட்டு வாரியன்னு தெரியல. சார் இந்த ப்ளூ கலர் எடுங்க. அது நல்லா இருக்கு. ப்ளூ கலர். ஜோதிமா அது நல்லா இருக்கு, அது எடுங்களேன். நல்லாதான் இருக்கு. இது பாருங்க. சரசு, என்ன இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? வா, அங்க வந்து புடவை செலக்ட் பண்ணு. அதான் பெரிய இடத்து ஆளுகளே வந்திருக்காங்களே, இனிமேல அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை கிடக்கு? வழக்கம் போல தனியா ஒதுங்கி நின்னுக்கிறேன். இது நல்ல பச்சை கலர். இத பாரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆக்சுவலி கார்த்தி, இது எப்படிடா இருக்கு? அம்மா நீ செலக்ட் பண்ணாத, ஜோதி 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 டெக்கில. ஆரஞ்சு கலர். ஜோதி இது எப்படி இருக்கு? நல்லா ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம். அப்படியா? டே கார்த்தி, இது எப்படி இருக்கு? ஜலட்சுமி புரிஞ்சுக்க மாட்டேங்க. மா ஜோதியை செலக்ட் பண்ண சொல்லுமா. அத்தை சரிடா. இது எப்படி இருக்குன்னு பாரு. டே கார்த்தி, இந்த கலர் மங்களகரமா இருக்குல்ல? ஓகே, அவளுக்கு ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு. நீயே செலக்ட் பண்ணிடு ஜோதி. அத்தை சித்தி நீங்களும் வாங்க. ஏ சரசு, ஏன் அங்கிட்டு நிக்கிறவ? வா வந்து எடு.
நல்ல பார்டர். உனக்கும் சரி ஜோதி, இது எப்படி இருக்குன்னு பாரு. அந்த கலர் நல்லா இல்ல. அண்ணே, நீங்க அந்த குங்குமப்பூ கலர் எடுத்து போடுங்க. அத்தை அத்தை, அது அந்த பச்சை கலர் சரிப்படாது, நம்மளே உள்ள போக வேண்டியதான். அது அது அண்ணா, அண்ணா, அந்த சட்டை கலர், அந்த கலர். என்ன அந்த அரக்கு கலர் எடுத்து பாருங்க. அது மசுக்குட்டி, கொஞ்சம் தள்ளிக்க. என்ன துணி அத எடுத்து பாருங்க. என்ன ம். அந்த அரக்கு கலர் எடுத்து பாரு, நல்லா இருக்குல்ல. அது அத்தை, இது பாருங்க. வச்சு பாப்போம். கொண்ட. ம் ம் நல்லா இருக்கு. ம். உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ம். டேய் கார்த்தி, ம், ம். இந்த புடவை எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்குமா. அப்ப நீயே இதை எடுத்துக்கமா. எனக்கா? என்னத்த சொல்றீங்க? நான் புடவை எடுத்து கொடுக்க தானே வந்தேன். நாங்களும் கல்யாண பொண்ணுக்கு தானே புடவை எடுக்கிறோம். ஆ? ஆ, இல்ல, கல்யாணத்துக்கு வர சொந்தக்காரங்க, பொண்ணுங்க, பிள்ளைங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுக்கிறோங்கன்னா அதாவது பிரதர், இப்போ எங்கள் அம்மா தனியாக செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் தனியாக பேக் பண்ணுங்க. ஜோதி, இது கொஞ்சம் அப்படி வாய. எங்க? என்ன எங்க? சும்மா வாய சொல்றேன். பாட்டி, அங்க பாருங்க. பாத்தீங்களா, கார்த்தி குடும்பமும் இங்கதான் இருக்கு. அப்போ கண்டிப்பா ஜோதி இங்கதான் இருப்பா. முதல்ல கண்ணில் காட்டு, அப்புறம் நம்புறேன். இப்ப எங்க அழைச்சிட்டு வரீங்க? புடவெல்லாம் எடுத்தாச்சு, அடுத்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல. என்ன விளையாடுறீங்களா? ஏதோ அத்தை என் கையை பிடிச்சு கெஞ்சு அவங்க அம்மா ரூபத்துல எடுத்து கொடுக்கற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க, அதனால எடுத்து தந்தேன். உங்களுக்கு நான் அதுக்கு எடுத்து தரேன். ஜோதி, உன் கையால நீ எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்னா பாட்டியே அவங்க கையால எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி, பாட்டி எடுத்து கொடுத்து நான் ஒரு வாட்டி கூட சட்டையை போட்டதில்லை தெரியுமா? சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இப்ப ட்ரெஸ் தானே எடுத்து தரணும். நீ தான் எடுத்து தரணும். ஏய், நல்ல கலரை செலக்ட் பண்ணிருக்க ஜோதி. தம்பி, ட்ரையல் ரூம் எங்கப்பா இருக்கு? அங்க சார். அங்கிட்ட. தேங்க்ஸ்ப்பா. எல்லாம் ஓகே தானே? பிடிச்சிருக்குல்ல? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பாட்டிடி, பாட்டி எதுக்கு இங்க வந்தாங்க? பாட்டி கண்ணுல மாட்டினா செத்த. அத்தைக்காக புடவை வாங்க வந்தேன்னு பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தாங்க? நீ கிளம்புன. நான் இவன் இங்க உள்ள போறா. என் பொண்ணு கட்டுற சிலையை இவ செலக்ட் பண்ணணுமா? எதுக்கா இப்ப வந்து கத்துற? அது நான் கேட்கணும்.
கத்தாத கத்தாத. ஆஹா, நீ இங்க எப்படி? அத நான் கேட்கணும். நீ எங்க? அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதானே? இரு போட்டு காட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது பாட்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயந்துதான் உள்ள ஓடி வந்தேன். கிளை வந்திருக்கா? சூப்பர். வேணாம், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். எங்க போற? என் பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? ஹலோ, அவங்க உனக்கு மட்டும் பாட்டி இல்ல, எனக்கும் பாட்டி தான். நான் போய் பாட்டியை பார்த்து பேசிட்டு வரேன். பாட்டி வேணாம். பாட்டியை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டி வேணாம். பாட்டி வேணாம். பாட்டி வேணாம். உள்ள வச்சு பூட்டி போட்டுறேன்டி. அப்பதான் 2 மணி நேரத்துக்கு ஒரு நாள் வெளியில வர முடியாது. அம்மாடி ஜோதி, இன்னும் 2 மணி நேரத்துக்கு நீ வெளியிலேயே வர முடியாது. கேடா உள்ள. உன் பார்வையே சரியில்லை பாத்துக்கோ. ஹலோ, நான் உன் மேல சாஞ்சேனா? நீ தான் என்னை கை பிடிச்சு இழுத்த. தெரியாம இழுத்துட்டேன். நீ முதல்ல போ இங்க இருந்து. பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன். என்னது? இல்ல, ஒரு பொண்ணு நீ ஏன் தனியா இருக்க? உனக்கு துணையா நானும் இங்கேயே இருக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்ன தொல்லை பண்ணாம போ. போ. கண்டிப்பா போய் ஆகணுமா? ஆமா, போ. அது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ, பாட்டி போயிடுமே. என்னடா அது டோர் வர மாட்டேங்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில எவனோ பூட்டிட்டு போயிட்டான். என்ன ஆச்சு? என்ன சிரிப்பு? நம்ம 2 பேரும் உள்ள இருக்கோம் தெரிஞ்ச வெளியில எவனோ பூட்டிட்டு போயிட்டான். ஐயோ, ஐயோ, ஆமா. கதவை தருங்க. ஹலோ. திறக்காது. ஏதோ ஒரு லூசு கதவை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டாங்க. அவங்களெல்லாம் திட்டாத. அவங்களெல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. எது நல்லது? என்ன நீ? அவங்க லாக் பண்ணனாலதான் பாட்டிக்கிட்ட இருந்து நீ தப்பிச்ச. என்னத்த வக்கீலுக்கு படிச்சிய? ஓடி 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 ஓடியா. என்னத்த? எத்த சோபனா, இனிமேல் நம்ம நிம்மதியா புடவை எடுக்கணும். எப்படி கேள? எப்படி? அந்த ஜோதி இருக்கான்ல, ஆமா, அவ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போனாலா, உள்ள வச்சு பூட்டிட்டே அவள. என்னத்த சொல்ற? அது இல்ல, அவ உள்ள இருக்கிறதுனால 2 மணி நேரத்துக்கு அவளால வெளியில வர முடியாதுல. அப்ப நம்ம நிம்மதியா புடவை எடுக்கலாம்ல, அதான். அத்து, அவளை நிரந்தரமா நம்ம வழிக்கு வரவிடாம பிளான் பண்ணா நீ அதுல மண்ணள்ளி போட்டுட்டு வந்திருக்க. ஐயோ, இப்ப என்ன செய்ய சொல்றா? அங்க பாரு. இந்த பொம்பளை எப்படி இங்க வந்துச்சு? நான் தான் வர வச்சேன். அந்த ஜோதி இங்கதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சா அந்த கிழவி அவளை இழுத்துட்டு போயிடுவாள்ல. போனவ சும்மா விட மாட்டான். நிரந்தரமா நம்ம குடும்பத்து பக்கமே வர விடாம தடுத்துருவான்னு நான் ஒரு பிளான் போட்டா நீ அதுல மண்ணை போட்டு வச்சிருக்க. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த கதவை திறந்து விட்டு வந்துரு. தானா வெளியில வருவா, மாட்டிப்பால. ஆட்டோ.
அட்டி பாவி, தெரிஞ்சேதான் உள்ள உட்காந்துருக்கியா? இரு, உன்னை எப்படி வெளியில கொண்டு வரேன்னு பாரு. ஏத்தா ஏத்தாங்க வாத்தா. சொல்லுங்க மேடம். யாரு என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் கதவு பூட்டிட்டு இருக்காங்க. நீ போய் என்ன ஏதுன்னு கேட்டு கதவை தட்டி வெளியில வர சொல்லு. அட யோசிக்காத போமா. ஏத்தா சோபனா, எலி இப்ப பொரியில இருந்து எப்படி வெளியில வருதுன்னு பாப்போம். சார் சார் சீக்கிரம் வாங்க. போச்சு. இரு டென்ஷன் ஆகுது. இவ்வளவு நேரம் உள்ள இருக்க கூடாது சார். யாரும் உள்ள இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது? சார் நான் மட்டும் வெளியில போயிருப்பேன். நீ தான் பிடிச்சு உள்ள வா கூப்பிட்டு இப்ப 2 பேரும் மாட்டிக்கிட்டு உள்ள இருக்கோம். அவ்வளவுதான். பேசாம அமைதியா இரு. எவ்வளவு நேரம் தான் ட்ரையல் பாப்பீங்க? கொஞ்சம் வெளில வாங்க சார். கொஞ்சம் வெளில வாங்க சார். சொல்றேன்ல, வெளில வாங்க சார். கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மற்றவங்களும் ட்ரையல் பார்க்கணும்ல சார். கொஞ்சம் வெளில வாங்க சார். வெளில வாங்க சார். சார் உள்ள என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? வெளில வாங்க சார். எவ்வளவு நேரம் தான் ட்ரையல் பார்ப்பீங்க? கொஞ்சம் வெளில வாங்க சார். நான் சார் உங்களோட பெரிய ரோதனையா போச்சு சார். வாங்க சார், வெளில வாங்க சார். ரைட். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வாங்க சார் வெளில. ஏய் ஐயோ ஜோதி, இன்னும் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஜோதிமா, அம்மா ஜோதிமா, இங்க பாரு. இப்ப என்ன ஆச்சு? இப்போ உங்க பாட்டி கிட்ட மாட்டிக்காம நீ தப்பிக்கணும், அதானே? சரி மாமா இருக்கேன்ல, மாமா பாத்துக்கிறேன், சரியா? மாமா உன்னை காப்பாத்தினா மாமா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும், பிராமிஸ்? அதெல்லாம் முடியாது. அப்போ ஓகே, நான் கதவை திறந்து பாட்டியை பார்க்க வேண்டியதான். உன் கல்யாணம் வரைக்கும் நான் கூடவே இருக்கேன். டீல்? ஓகே சூப்பர். நீ ஒன்றும் கவலைப்படாத, இது என்ன பெரிய கோட்டை, ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். என்ன பண்ற? இருமா, யோசிச்சுட்டு இருக்கேன்ல. பாட்டி கொஞ்சம் இங்க வாங்களேன். வாங்கல, வாங்க பாட்டி. அங்க பாருங்க பாட்டி. வெளில வாங்க சார். சார் இப்ப நீங்க வெளில வர்றீங்களா இல்லையா? போச்சு. எனக்கு என்னமோ ஜோதி அதுக்குள்ளதான் இருக்கணும்னு தோணுது. வாங்க சார். சார் வெளில வாங்க சார். கத்திக்கிட்டே இருக்கோம்ல. சார் காது கேக்குதா இல்லையா சார்? என்னப்பாங்க? மா யாருன்னே தெரியலம்மா. உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி ஒருவேளை அது ஜோதியா இருக்கும். வெளியில வாங்க சார். கத்திக்கிட்டு இருக்கோம்ல, கதவை திறங்க. பாட்டி கொஞ்சம் இருங்க, உள்ள யாரு இருக்கான்னு பாத்துட்டு போயிடுவோமே. ஒருவேளை உங்களுக்கு பயந்துட்டு ஜோதி உள்ள இருந்தா? அவ ஏன் பேத்தி தைரியமா ஏன் எதிர்க்க வந்து நிப்பா. பயந்து போய் ஒளிய மாட்டா. ஏதோ நீ சொல்றியா, நான் நிக்கிறேன். சார் இப்ப வர்றீங்களா இல்லையா சார்? எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? நீ பாருங்க எவ்வளவு கஸ்டமர் நிக்கிறாங்க. உள்ள எவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. நேரமா வருவீங்க சார்? ஒன்னும் புரியலீங்களா?
மருமக எப்படி உள்ள போனாரு? உங்க காதுல இருக்க ஹெட்செட்டை எடுத்துட்டு பேசுங்க சார். எவ்வளவு நேரமா கஸ்டமர் வெயிட் பண்றாங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இதை எடுத்துட்டு பேசுங்க. ரொம்ப நேரமா கஸ்டமர்லாம் வெயிட் பண்றாங்க. சரி சரி சரி. உள்ள பாட்டு கேட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாத்தினேன்னா அதான் எதுவும் கேட்கல. சாரிங்க, மன்னிச்சிருங்க சார். இதை வந்து நம்ம சாரீஸ்லாம் எடுத்தோம்ல, அதோட சேர்த்து பில் பண்ணிருங்க. ஓகே, இதை பில்ல போடு.